இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி பகுதியைச் சேர்ந்த 47 வயது ஆகக்கூடிய பெஞ்சமின் என்கின்ற கொத்தனார் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி சுனிதாவுக்கு 45 வயது ஆகிறது. இவர்களுக்கு திருமணமாகி 19 வருடங்கள் ஆகிறது. மனைவிக்காக வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்த பணத்தில் வீடு கட்டியிருக்கிறார். ஆனால் மனைவியோ வேறு ஒரு நபருடன் மாயமானார். இதனால் வாழ்க்கையை முடித்து கொண்ட நிலைமையில் அவருடைய மனைவி சுனிதா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்காதல் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று வரை இருந்து வருகிறது. திருமணத்தை மீறிய உறவை தாங்க முடியாத இணைகள் பெரும்பாலும் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதேபோல தவறான உறவால் பாதிக்கப்பட்ட பெண் அல்லது ஆண் குற்ற செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். சமூகத்தில் நடக்கும் பல்வேறு குற்றங்களுக்கு இந்த கள்ளக்காதல் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே கொன்னக்குழி விலை பகுதியைச் சேர்ந்த 47 வயது ஆகக்கூடிய பெஞ்சமின் என்பவர் வெளிநாட்டில் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி சுனிதா, அந்த பெண்ணுக்கு வயது 45. பெஞ்சமின் சுனிதா தம்பதிகளுக்கு கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. மனைவி மீது அதிக பாசம் வைத்திருந்த பெஞ்சமின் வெளிநாட்டில் தான் சம்பாதித்த பணம் மற்றும் கொன்னக்குழி விலையில் இருந்த தன்னுடைய குடும்ப வீட்டை விற்று அதில் கிடைத்த பணத்தில் தெற்கு மணக்காவிலையில் புதிதாக வீடு ஒன்றை கட்டியிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் சுனிதாவின் நடவடிக்கையில் திடீரென மாற்றம் ஏற்பட்டதாம். இதனால் மனைவி மீது சந்தேகமடைந்த பெஞ்சமின் இதை பற்றி அந்த பெண்ணிடம் கேட்கவே அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதற்கிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுனிதா திடீரென வீட்டிலிருந்து காணாமல் போயிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சுனிதாவை பல்வேறு இடங்களில் தேடினார்கள். ஆனால் அவர் குறித்து எந்த ஒரு தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து பெஞ்சமின் அவசரமாக சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து தேடிய பிறகும் கூட மனைவி சுனிதா மாயமானது குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லையாம். இது பற்றி இரணியல் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இதற்கிடையே கடந்த 28ஆம் தேதி பெஞ்சமின் திடீரென விஷம் குடித்து உயிரை விட்டார். அதே சமயத்தில் அவர் சாவதற்கு முன்பு சமூக வலைதளத்தில் ஒரு உருமான வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டார். அந்த வீடியோவில் தன்னுடைய மனைவி சுனிதா கள்ளக்காதலனுடன் ஓடிவிட்டதாக கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் சொன்னது என்னவென்றால், எஸ்பி ஐயா, 19 வருடங்களாக என்னுடைய மனைவியை நான் ராணி மாதிரி வைத்திருந்தேன். ஆனால் அவளோ கள்ளக்காதலுடன் போய்விட்டாள். கள்ளக்காதலனை விட்டு விடாதீர்கள். என்னுடைய மனைவி மற்றும் உறவினர்கள், வக்கீல் ஒருவர் ஆகியோர் என்னை மிரட்டினார்கள். என்னுடைய சாவுக்கு காரணமான இவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கித்தாங்க. அதை நான் மேலே இருந்து நிச்சயம் பார்ப்பேன். என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனைவியின் கள்ளக்காதலன் கொன்றுள்ளான். எஸ்பி ஐயா, அவனை மட்டும் விட்டுடாதீங்க. இவ்வாறு கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் தன்னுடைய மனைவி சுனிதா, அவருடைய கள்ளக்காதலன் சுனிதாவின் உறவினர் ஒருவர் சேர்ந்து என்னை மிரட்டியதாகவும் கூறியிருந்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலைமையில்தான் சுனிதாவை நேற்று மணியன்குழி பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர். மற்ற 2 பேரையும் போலீசார் தேடி வருகிறார்களாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சரி தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.